ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து ஒரு பிரெட் புட்டிங் டெசர்ட். இது ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நிறைய கோவானிஸில் இந்த ரெசிபி நிறைய பண்ணுவாங்க. நான் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் சூப்பரான டேஸ்ட்டு. உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு காட்டணும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அந்த கார்னரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம முதல்ல பட்டரில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பண்ணாமலும் நீங்கள் பண்ணலாம். டோஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். அந்த க்ரீம் எல்லாம் போடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் வேண்டாம், பட்டர் டேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நெய் இருந்துச்சுன்னா நெய் வச்சு பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ப்ரெட் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து மொத்தம் 8 பீஸ் பண்ணினேன். நீங்கள் எந்த பவுலில் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் அதை கரைச்சி முதல்ல தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ச்சின பால் 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வாட்டரையும் கரைச்சி வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நீங்கள் கிண்டுங்க. அது ஒரு நல்ல கட்டியாக ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் எடுத்து நம்ம அதை ஆற வச்சிடணும். இதுதான் நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுற வேலை. மீதியெல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் நல்ல அதாவது கேக்லாம் பண்ணும்போது நீங்கள் விப்பிங் க்ரீம் வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாமல் இருக்குன்னா நீங்கள் இதே மாதிரி அடுத்த ரெசிபி உடனே பண்ணுங்கள். அந்த விப்பிங் க்ரீமை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம கேக்கு நிறைய பண்ணுவோம். அது விப்பிங் க்ரீம் நமக்கு லெஃப்ட் ஓவர் ஆகிரும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அது இதே மாதிரி ரெசிபிகளை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும் பாரு. நல்லா கட்டியாக வர வரைக்கும் கிண்டிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்தது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் டைப்பே பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை முதல்ல 4 ப்ரெட்டு வைங்க. அதுக்கு மேலே வந்துக்கிட்டு அந்த மில்க் புட்டிங்க ஆற வச்சுருக்கோம்ல அந்த மில்க் புட்டிங்க அதுக்கு மேலே போடுங்க. அதுக்கு மேலே திருப்பி ஒரு ப்ரெட்டு வைங்க. அதுக்கப்புறம் மில்க் புட்டிங் வைங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீமை மேலே ஆட் பண்ணணும். 2 செட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லேயராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ப்ரெட்டு வைங்க. அதுக்கப்புறம் மில்க் புட்டிங் வைங்க. அப்புறம் ஒரு லேயர் ப்ரெட்டு வைங்க. அதுக்கப்புறம் மில்க் புட்டிங் வைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் மேலே எவ்வளோ விப்பிங் க்ரீம் போடணுமோ அவ்வளோ விப்பிங் க்ரீம் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சு மேலே போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 or 2 hour வச்சா போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இது வராது. ஐஸ்கிரீம் மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விப்பிங் க்ரீம் போட்டு அதுக்கு மேலே நல்லா நட்ஸ் போடுங்க. நட்ஸ் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பிளாஸ்டிக் வேப்பர் மாதிரி இருக்கும்ல அது போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரே வீடியோ சந்திக்கிறேன். பாய்.